ஜெய் சீதாராம் சொல்லுங்க. ஜெய் சீதாராம். இங்கே வா, கிட்ட வா. வரியா இல்லையா? மூடு இருக்கா இல்லையா நீ? இவா ராமநாமம் சொல்லுவோம் வா. ரா எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? ட்ரைடப்பு சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம். பயிற்சி முயற்சி இருந்தால் டெய்லி பயிற்சியும் முயற்சியும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எதை நோக்கி பயிற்சி பண்ணுறோமோ அதை அடைஞ்சி சாதனை அடைஞ்சிருவோம். ராமநாமம் சொல்ல வச்சாச்சு. இன்றைக்கி ராமாயணத்துலேருந்து என்ன பார்க்க போகிறோம்? ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்ணி சின்ன பிள்ளைதானே, அப்போ சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமாக சண்டை எல்லாம் போட்டுக்கும்ல, அந்த மாதிரி சண்டை ரெண்டு பேரும் பேசிக்காமல் அப்படியே இருக்கிறாங்க. இந்த கதை எதுக்கு சொல்ல வரோன்னா, ஒரு நல்ல தம்பதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக. அவங்க ரெண்டு பேரும் சண்டை ஆகிட்டு காலையும் சாயங்காலம் மத்தியானம் வரைக்கும் பேசிக்கலை. சாயங்காலம் ஒரு 4 மணி ஆகிட்டு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த சண்டை நீடிக்கக்கூடாதுன்னு சீதா பிராட்டியும் முடிவு பண்ணிட்டாங்க, ராமபெருமானும் முடிவு பண்ணிட்டாரு. சீதா பிராட்டி என்ன பண்ணுறாங்க, உள்ள ரூமில் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. உடனே ராமர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய மோதிரத்தை கட்டி அடியில் போட்டுட்டு, என் மோதிரத்தை காணும், யாராச்சும் தெரிஞ்சால் எடுத்து தரலாம் அப்படிங்கிறது. என் மோதிரத்தை காணும், யாராச்சும் தெரிஞ்சால் எடுத்து தரலாம் அப்படிங்கிறது. உடனே சீதா பிராட்டி போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த மோதிரம் அது அந்த பிராட்டிக்கு கண்ணு முன்னாடி தான் அப்படி போட்டு வச்சுருக்கிறாரு. உடனே அப்படி கூப்பிட்டுருக்கும்போது அந்த மோதிரம் இந்த கடக்க மோதிரம் ஆகணும், உடனே சேர்ந்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவங்க சண்டை. அது மாதிரி அன்னைய பிரச்சனை அன்னைய சண்டையை அன்னன்னைக்கு முடிவு கொண்டுட்டு வர்றது தான் நல்லது. எந்த அளவுக்கு ஃபைட்டிங் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அன்பும் அதிகமாக இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சீதா பிராட்டி ராமரை விட்டு கொடுத்ததில்லை. அதான் அந்த ராமாயணத்துக்குள்ள ஏற்றம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ராமர் சீதையை விட்டு கொடுத்ததில்லை. சீதைக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறார். கட்டாந்தரையிலேயே படுத்து எல்லாத்தையும் சுக துக்கம் எல்லாத்தையும் எந்த பொண்ணையும் தீண்டி விட பார்த்ததில்லை. சீதா பிராட்டியும் எவ்வளோதோ உலகத்தையே கொண்டாந்தவன் காலில் அடியில் நிப்பாட்டுறேன் அப்படின்னா, சீ போடா இந்த புல்லுக்கு சமண்டா நீ அப்படின்னு தூக்கி விட்டது. அதுதான் என்னுடைய பொண்ணு. சீதை என் பொண்ணு, ராமர் என் மாப்பிள்ளை. அந்த மாதிரி உறுதியாக இருந்தவன். ஆனால் மாமனார் தான் சரியில்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி சீதைக்கு பிடிச்சிச்சு ராமருக்கு எப்படி சீதையை பிடிச்சி அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பொண்ணு தேடுறோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் சொல்லுவாங்களே, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர வாடி நிற்குமா கொக்கு, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை வாடி நிற்குமா கொக்கு. ஒரு மீன் அந்த ஒரு மீன்னா என்ன, அழகழகாக தான் காலுக்கு கீழே ஒரு கொக்கு கட்டிச்சான். என்ன அழகழகாக உன் காலுக்கு அடியில் நல்லா சூப்பர் மீனாக போகுது, நல்லா தழுக்கு ஒழுக்குன்னு ஒரு போகுது, ஒன்றும் அழகாக ஒரு மீன் போகுது, நல்லா நல்லா வாட்ட சாட்டமாக ஒரு மீன், இதெல்லாம் ஏன் நீ பிடிக்க மாட்டேங்கிற, நானாக இருந்தானே பிடிச்சி சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு ஒரு கொக்கு சொல்லித்தான் அந்த கொக்கிட்ட. அந்த கொக்கு சொன்னிச்சான், கண்ட மீன் திங்கிறதுக்கெல்லாம் நான் காத்துக்கிட்டு இல்லை, எனக்கு மனசுக்கு பிடிச்ச மீன் வர்ற வரைக்கும் அது எத்தனை அழகான மீனாக இருந்தாலும் சரி, எத்தனை அழகான கொழுகொழு மீனாக இருந்தாலும் சரி, எத்தனை விதமான ரசனை உள்ள அந்த அழகு பொருந்திய மீனாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எனக்கு நான் எதிர்பார்த்து அந்த மீன் வரும், அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒத்த காலிலேயே காத்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி தான் சில பேர், எத்தனை பேர் இருந்தாங்க, என் ராமனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சீதா பிராட்டி காத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதுதான் சரித்திரம் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த இது உலகத்தில் இது வந்தாலும் என் சீதா பிராட்டி ஈடாகாதுன்னு ராமர் சொன்னார்ல, அதுதான் காவியம். அந்த மாதிரி நமக்குன்னு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகுன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அழகுன்னா வெளி தோற்றத்தை பார்த்து அழகு, அது அழகு கிடையாது. நல்லா போடு அடிச்சுட்டு இல்லை, அதெல்லாம் ஒரு மக்களோட மக்களாக சுவாரஸ்யமாக போகிறதுக்காக நம்ம அலங்காரம் பண்ணிக்குது. அழகுங்கிறது மனசு தான். எந்த அளவுக்கு அன்பு அதிகமாக கொட்டி கொடுக்குறோமோ அதுதான் அந்த அன்பு பாண்டிங் நிலச்சி நிற்கும். எந்த ஒரு சூழல்லையும் தன்னுடைய இன்னவர்
தனக்கான அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒருத்தையும் அவமானப்பட வைக்காமல் விட்டு கொடுக்காம யாருக்கு முன்னாடி இன்சல்ட் படுத்தாமல் மெயினாக வந்து ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ மெதுவாக எதிர்பார்க்குறது வேறு எந்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னை யார் முன்னாடியாச்சும் அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்கள அது ஜீர்ணிக்க முடியாது, அவ்வளோதான் ஒதுக்கிடுவாங்க. தான் முன்னாடி யாராச்சும் அவமானப்படுத்திட்டாலோ தன்னை இன்சல்ட் படுத்திட்டாலோ அது ஆனா இருந்தாச்சு பெண்ணா இருந்தாச்சு அவ்வளோதான், அந்த உறவு முடிஞ்சு போயிடும். ரொம்ப கஷ்டம் செய்கிறது. உதாரணத்துக்கு அப்படி தான் தான் முன்னாடி சீதா புராட்டி எந்த ஒரு காரணத்துக்கும் ராமர் விட்டு கொடுக்கல. அதேமாதிரி ராமரும் சீதை தானக எந்த இடத்தையும் விட்டு கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் கிடச்சிச்சின்னா மிகப்பெரிய நீங்கள் புண்ணியம் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். தேடணும், தேடி பகவான் நீங்கள் உண்மையாக தேட ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக கடவுள் உங்கள் கண்ணு முன்னாடி அது மாதிரி ஒரு நீங்கள் நல்ல விஷயத்தை நோக்கி விதைச்சிக்கிட்டே அது மாதிரி எனக்கு ஒரு நல்ல பொண்ணு வரணும், நல்ல பையன் வரணும், அது மாதிரி பெருமாள்கிட்ட போய் நீங்கள் உங்களோட இறைவன்கிட்ட போய் கேட்கணும். எனக்கு ஒரு நல்ல மனசுக்கு பிடிச்ச மனங்கோவம் நடந்துக்கிற ஒரு பையனோ பொண்ணோ அந்த மாதிரி போய் கேட்கணும். கேட்குறீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. அது வரைக்கும் நீங்கள் பத்திரமாக பொக்கிஷமாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, கண்டத்துலேயும் போய் வாய வச்சு நாய் என்ன கண்டத்துலேயும் போய் வாய வைக்கணும். ஆனால் சில இது என்ன ஆகணும், தனக்காக என்ன வேணுமோ அது வரைக்கும் காத்துட்ருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பிரபஞ்சம் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக கொண்டாந்து அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தணும். நீங்கள் உங்களுடைய பவர்ஸை இழந்துட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது கிடைக்காது. நீங்கள் ஒரு பொருளுக்காக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு குறிக்கோளோட அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொருள் கிடைக்கும். அது நியாயமானதாக இருக்கணும். கண்ட பொருளுக்கெல்லாம் போய் ஆசைப்படக்கூடாது. வர்ற பொருளுக்கெல்லாம் இழுத்து போட்டு ஆசைப்பட்டுக்கூடாது. எனக்கு இதுதான் வேணும், இது மாதிரி எனக்கு வேணும். இப்போ எனக்கு ஒரு வண்டி நான் பார்த்தேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு வண்டி கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் காசு இல்லை. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த வண்டி எங்கெல்லாம் கிடைக்குமோன்னு அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி எத்தனையோ வண்டியெல்லாம் வந்துச்சு. ஆனால் நான் அதில் எனக்கு இந்த வண்டி தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதேமாரி காசு போனவும் ஒரு நேரத்தில் அப்படியே சேர்ந்து வந்துச்சு. ஒரு நேரத்தில் ஒரு இடத்துக்கு போனால் வண்டி பார்க்க அந்த இடத்துல இந்த நிறைய வண்டி இதோட சூப்பரான வண்டியெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் என் கண்ணுக்கு நான் என்ன வண்டி கற்பனை திங்க் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வண்டி இருந்துச்சு. எனக்கு இந்த வண்டி தான் வேணும் அப்படின்னு தூக்கி கொண்டுட்டு வந்தேன். இதுதான் அப்போ நம்ம கற்பனைன்னு ஒன்று இருக்கும்போது அதையே நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கான இதை பணத்தை சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி தான் நம்ம செய்கையை செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்குது. நல்ல செய்கையை செஞ்சு வச்சுக்கிட்டே இருந்து நம்மளோட இதுக்கு மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு கான்செப்டாக இருந்தோம்னா நிச்சயமாக பகவான ஒரு நல்ல பொருளை உங்களுக்கு கொண்டாந்து நிப்பாட்டுவார். ஆனால் அது வரைக்கும் உங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ளே தான் நிறைய அழுக்கெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்தி அது ஒரு நல்ல பொருள்கிட்ட கொண்டுட்டு போய் இந்த பொருளை நல்ல பொருளை சேர்க்கணும்ல, அது மாதிரி இருக்கும். இப்போ நல்ல பொருள்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ராமர் ஒரு நல்ல பொருள், சீதையும் நல்ல பொருள். அவங்கக்கிட்ட என்னை கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்தணும். அவங்க தான் என் புருஷன் பொண்டாட்டி, ராமர் சீதையும் தான் என் புருஷன் பொண்டாட்டின்னு வச்சு நான் சொல்கிறேன். ஒரு இது கதைக்காக சொல்கிறேன். அவங்கள்ட்ட என்னை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்தினா தான் அங்கே அங்கே போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. அது வரைக்கும் இந்த சாக்கடை எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறையா இருக்கும். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்க எந்த அளவுக்கு கெட்டவங்கன்னு நீங்களே ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தடு. இப்போ இந்த செல்லு இருக்குது, இந்த செல்லில் யூடியூப்பில் பார்க்குறீங்களே, இன்றைக்கி என்னென்ன வீடியோலாம் உங்கள் மனசு ரசித்து பார்த்துச்சோ, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த வீடியோ அதிகம் பார்த்துச்சு, எதை அதிகமாக பார்த்தீங்க, எதை கம்மியாக பார்த்தீங்க, அதுக்கும் கம்மியாக எதை பார்த்தீங்க, இவ்வளோ விதமான உள்ள அணுக்கள் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் காலையிலேருந்து ராமானுஜ சீரியல், ராமனை பற்றி, சீதையை பற்றி காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் ஒரு 3 மணி வரைக்கும் இதெல்லாம் என் மனசு பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னா எனக்குள்ளே அந்த 75% அணுக்கள் வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு சாயங்காலத்துக்கு அப்புறம் ஆமாம் இதே இப்போ பார்த்துட்டு இருக்குது, கொஞ்சம் நகைச்சுவை பார்ப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சினிமா பார்ப்போம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்ப்போம், அதெல்லாம் நீ புரிஞ்சிக்க வேண்டியதான், அந்த மாதிரிலாம் பார்ப்போம். எல்லாருக்குள்ளேயும் அழுக்கு அசிங்கம் எல்லாம் இருக்காது, அதெல்லாம் நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ இந்த 75% எனக்குள்ளே இந்த நல்ல அணுக்கள் இருந்து நல்ல விஷயத்த பார்க்க சொல்லுது. அடுத்தது ஒரு 10% ஒரு காமெடியோ ஒரு ரசனை இந்த மாதிரி பார்க்க சொல்லுது. அடுத்து ஒரு 10% குடும்ப சூழல் இந்த மாதிரி வீடியோ இருக்குது. அடுத்து ஒரு 10% அது சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி வீடியோலாம் அப்படி பார்க்குது. ஆக இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. இதுதான்
இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த அணுக்கள்லாம் இப்படி தான் இருக்குது. இதை வந்து 100% மாற்றணும். 100% வந்து ராமபெருமான் மட்டும்தான் என்னுடைய கான்செப்டில் இருக்கணும். அவரை மட்டும்தான் எனக்கு பிடிக்கணும். மற்றதெல்லாம் பார்த்தா வாமிட்டு வர மாதிரி இருக்கணும். அப்போன்னா அது வரைக்கும் என்னுடைய இங்கே கர்மாவை தொலைச்சி தான் ஆகணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், பிள்ளை குட்டியில் பெற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதோட உருண்டு தான் ஆகணும், படத்துக்கு போய் சினிமா பார்த்து தான் ஆகணும், குளத்தில் போய் குளிச்சு தான் ஆகணும், குட்டையில் போய் விழுந்து ஆகணும், மீன் பிடிச்சி தான் ஆகணும், என்னென்னலாம் பண்ணணுமோ நமக்கு அதெல்லாம் பண்ணி அதிலேருந்து ஆசையெல்லாம் அத்து போய் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பெருமாள் தான் முக்கியம் அப்படின்னு எப்போ அந்த மனசு ஒதுங்குதோ அதை பார்த்தா அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த மனசு எப்போ ஒதுங்குதோ அது வரைக்கும் நீ அந்த செயலில் நீ போய் ஈடுபட்டு தான் இருக்கு. நீங்கள் என்னத்தை இது பண்ணாலும் அந்த செயல்லேருந்து உங்களால் விடுபடவே முடியாது. நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்களேன், முடிய முடியாது. இப்போ என்னாலலாம் ராமனை பற்றி பேசாமையோ ராமனை பற்றி நினைக்காமையோ ராமபெருமானை போய் சுத்தாமையோ என்னால் இருக்க முடியாது. அப்போ அது அந்த மாதிரி அணுக்கள் எனக்குள்ளே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அணுக்கள் வேறு ரசனை உள்ளதும் இருக்குது. அதையும் நான் பார்ப்பேன், செய்வேன், எல்லாம் போவேன். ஆனால் எது அதிகமாக இருக்குது, இதுதான் டாமினேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ இன்னும் டாமினேஷன் அதிகமாக்கி 100 விழுக்காடை நான் கொண்டுட்டு போயிட்டேன்னா ராமரை பார்த்துருவேன், ராமர் கூட போய் ஐக்கியமாயிடும். அது வரைக்கும் பிறந்துக்கிட்டு இறந்துக்கிட்டு இல்லை இந்த மாதிரி தப்பான இந்த வேலைக்கு போகிறது, ஆகி அப்பம் புள்ள பொண்டாட்டி இது கூட போடு உலர என்ன சொல்வது, என்ன ரொட்டேஷன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நாயை கொஞ்சிறது, பூனையை கொஞ்சிறது. எனக்கு ராமர் மட்டும்தான் உலகம் அப்படின்னா நான் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிடுவேன். ஆனால் அதெல்லாம் வராது. எல்லாத்தையும் பிடிச்சிருங்கல்ல, வய வேணும், வாய்க்கா வேணும், அங்கே போய் காசு போகணும், இந்த பேங்கில் போய் பணம் போடணும், இதெல்லாம் என்ன உள்ளே அவ்வளோ ஆசைகள். இந்த ஆசைகள்லாம் அத்து போய் எனக்கு ராமன் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேனோ அப்போ தான் அந்த ராமர்கிட்ட போய் ஐக்கியமாகும். அது வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே ராமனை பிடிச்சிக்கிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படின்னா ஒரு ராக்கெட் போகுது, அந்த ராக்கெட் உயர்ந்த இடத்துல போய் சேரணும்னா அதுக்கு உபகரணங்கள்லாம் சில பொருட்கள்லாம் வைப்பாங்கல்ல, அதுதான் இப்போ நம்ம அனுபவிக்கிற புள்ள புருஷன் பொண்டாட்டி சித்தப்பா பெரியப்பா வாயா வாய்க்கா பூனை நாய் இதெல்லாம் நம்மளை சுற்றி உள்ள காரணிகள். இதெல்லாம் நம்மளை ரொட்டேட் பண்ணி ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டுட்டு போய் அது இவங்களோட சப்போர்ட்டை வச்சு நம்ம அங்கே போய்க்கணும். இந்த உயர்ந்த ஆத்மாக்கிட்ட நம்ம போய் பகவானுடைய பாதத்தில் போய் சரணடையும். அப்போ இதுவங்கெல்லாம் தேவை தான். தேவை இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், இதெல்லாம் தேவை. அதெல்லாம் அளவாக இருந்து கரெக்டாக இருந்தால் அந்த ராக்கெட் கரெக்டாக போயிடும். இதெல்லாம் அளவாக இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று வேரிசனாக இருந்தால் சில ராக்கெட்டை விடுவாங்க, இடையில போய் புஷ்பாலமாகி எங்கேயோ போய் விழுந்துரும், கடலில் வந்துடும் சொல்லுவாங்கன்னா, அப்புறம் திரும்ப புதுசாக ராக்கெட் ரெடி பண்ணி திரும்ப புதுசாக முயற்சி பண்ணணும். அதே மாதிரி தான் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் பகவானுடைய பாதத்தில் கொண்டு போய் சேர்த்துரும், ராக்கெட் போய் விண்ணில் போய் உட்காந்துரும். இதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னா திரும்ப கடலில் வந்துடும், திரும்ப புதுசாக ராக்கெட் ரெடி பண்ணணும். அதே மாதிரி தான் திரும்ப இதெல்லாம் நம்ம மனித பிறவியில் கரெக்டாக இல்லை அப்படின்னா திரும்ப பிறக்கணும், கரெக்டாக இல்லை திரும்ப பிறக்கணும், கரெக்டாக இல்லை திரும்ப பிறக்கணும். பிறந்து அந்த கரெக்ட் பண்ணி தான் பகவானோட பாதத்தில். இதுதான் ரொட்டேஷன் ஆகிட்டு. இது உங்களுக்கு புரிய மாதிரி உங்களுக்கு இல்லை, எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி. அதனால் நல்லா பகவான்கிட்ட போய் நல்லா இதாக தேடுங்க. நீங்கள் தான் உலகம் அப்படின்னு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறாங்க, உங்கள் பின்னாடியே சுற்றுறாங்க, உங்கள் குடும்பத்தை அவங்க குடும்பம் போல பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு பொண்ணோ பையனோ கிடச்சா அதெல்லாம் ஜாதி மதம் எதையும் பார்க்கறதில்ல, அவங்கள 100% நீங்கள் ஏற்றுக்கலாம். அன்பு அதிகமாயிட்டுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு எல்லையே கிடையாது. அப்படி ஒரு அன்பை எதிர்பார்த்ததுனால தான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் ராமபெருமானும் சீதா பிராட்டியும் யார் என்ன தேசம் எதுவுமே பார்த்துக்கல, முடிஞ்சு போச்சு கல்யாணம். அது மாதிரி ஒரு உண்மையான அன்பு எங்கே கிடைக்கும் தேடுங்க. அந்த உண்மையான அன்பு பாசம் 100 விழுக்காடு உங்களுக்கு ஒரு அன்பு உங்களை வந்து நீங்கள் தான் உலகம் அப்படின்னு. சரி அப்படியே கிடைக்கலைங்க, தப்பான ஆள் வந்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், கவலைப்படாதீங்க. அந்த 100 விழுக்காடு அன்பை நீங்கள் கொடுங்க. அவங்க வெக்கி குனிஞ்சு வைக்க போடுற அளவுக்கு ஏதோ ஒரு இதில் ஒரு கணவனோ மனைவியோ ஒருத்தங்க சேர்ந்துடுறாங்க, அவங்களுக்கு அந்த கணவனுக்கு இந்த மனைவிக்கு ஏற்ற கணவன் சரியாக அமையலை அப்படின்னா அதை பற்றியும் கவலைப்படைய. ஐயோ நம்ம இவ்வளோ அன்பை கொட்டி கொடுக்குறோம், விழுந்து கவனிக்கிறோம், அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறோம், ஆனால் அவர் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாரு, அடுத்தவங்க முன்னாடியே நம்மளை அசிங்கப்படுத்துகிறாரு, நம்மளை அவ்வளோ கேவலமாக நிற்கிறாரு அப்படின்னு கவலையே படாதீங்க. அது அவருடைய கர்மா. நம்மளுடைய கர்மா தூய்மையான கர்மா. அவருக்கு என்னென்னலாம் நல்லது செய்யணுமோ செய்யுங்க, இல்லை அந்த பொண்ணுக்கு எவ்வளோதெல்லாம் நல்லது செய்யணுமோ செய்யுங்க. செஞ்சீங்கன்னா நீங்கள் இன்னும் உயர்ந்த இடத்துல பகவான் உங்கள் அந்த கடமை முடிச்சதுக்கப்புறம் அழைச்சிக்குவார்.
இதுக்கு தான் ஏகபத்தினி விரதங்கிறது. ஒழுக்கங்கிறது என்ன? யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. நான் ஒழுக்கமாக இருந்து உண்மையாக அவங்களுக்கு தொண்டு செஞ்சு நான் இறைவன்ட்ட அடைஞ்சிடும். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனக்கு துணை தப்பான துணையாக அமைஞ்சிச்சு அப்படின்னு கவலையே பட தேவையில்லை. அவங்களுடைய அன்பை, பரிசுத்தமான அன்பை ஒழுக்கமாக அவங்களுக்கு பார்ட்னருக்கு கொடுத்து அவங்களோட இதை கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்க உயர்ந்த இடத்த அடையலாம். அந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த அவங்கள பேர் நிலச்சி நிற்கிறதுக்கு மூல காரணம் யாருன்னா மண்டோதரி தான். ராவணன் எவ்வளோ கெட்டவன், எவ்வளோ அட்டுழியம் பண்ணான். மண்டோதரி ஏதாச்சும் கவலைப்பட்டுச்சா, நீ எதை வேணாலும் பண்ணிக்க, நான் என்னுடைய தர்மத்தை மீறவே மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா வைராக்கியமாக இருந்து அவனுக்கு என்னென்ன சேவையெல்லாம் செஞ்சு அவனுக்கு இன்னொரு பொண்ணை தனக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணை ஆசைப்பட்டான்னு தெரிஞ்சும் கூட அந்த அம்மா அதுக்காக கவலைப்படலை. இப்படியெல்லாம் நின்று கடைசி வரைக்கும் இந்த ராமாயணம் இருக்கிறவரும் மண்டோதரி பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னா, தூய்மையான கன்னிமார்களில் மண்டோதரியும் ஒருத்தவங்க. சீதை, மண்டோதரி இவங்கெல்லாம் உயர்ந்த பெண்களில் சேர்ந்தவங்க. எப்படி ஆனாங்க அவங்கெல்லாம்? தான் கணவன் கெட்டவனா நல்லவனா அதெல்லாம் அவனுக்கு நான் உண்மையாக தொண்டு செய்யணும். அதுதான். ஜெய் சீதாராம். அது சில பேருக்கு இயற்கையாக 2 பேருக்கும் நல்ல விதமாக அமைஞ்சிடும். அது அவங்க செய்த புண்ணியத்துக்கு. சில பேருக்கு கிடைக்காம போகலாம், அது அவங்க செய்த பாவத்துக்கு. ஆனால் அது மாதிரி கிடைக்கலன்னாலும் ஒரு விதத்தில் ப்ளஸ் தான். அப்படி கிடைக்கலங்கும்போது நீங்கள் அது உள்ளே போய் மூழ்கிட மாட்டீங்க. ஒருத்தங்க உங்கள் மேலே அதிகமாக அன்பு செலுத்துகிறாங்க, அதிகமாக பற்று வச்சுருக்காங்க, உங்களே சுற்றி சுற்றி வராங்க அப்படின்னா நீங்கள் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அதோட லிங்க் ஆகிடுவீங்க. அப்போ பரம்பூரில் தேடுறதுக்கு உங்களுக்கு நினைப்பே இருக்காது. இப்போ எனக்கு நல்ல மனைவி, பார்த்து பார்த்து செய்கிற எல்லாத்தையும் பண்ணுற ஒரு நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலி எனக்கு கிடச்சிச்சின்னா அப்புறம் அவங்க மேலே நான் அன்பை செலுத்த ஆரம்பித்தோன்னா பரம்பூரில் தேடுறதுக்கான முயற்சியில் நான் விட்டுருவேன். இப்போ அந்த மாதிரி தான் சில பேருக்கு அது கிடைக்கல அப்படின்னு போது என்ன பண்ணுவாங்க, சரி தான் கிடைக்கலையே நம்ம வேறு ஒன்று தேடுவோம் அப்படின்னு பரம்பூரில் தேட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா? ராமானுஜருக்கு அந்த அம்மா ஆப்னண்டாக இருந்தவாசி தான் இன்னைக்கு உலகத்துக்கே ராமானுஜர் கிடைச்சாரு. அந்த அம்மா ராமானுஜருடைய சொல்லெல்லாம் கேட்டு அவர் மனசு கோவமாக அவர் என்னென்னலாம் நினைக்கிறா அதெல்லாம் அந்த அம்மா செஞ்சுச்சுன்னா, ராமானுஜரோட வீட்டுக்காரம்மா செஞ்சுச்சுன்னா நமக்கு ராமானுஜர் கிடச்சிருப்பாரா? இதுதான். ஜெய் சீதாராம்.